ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. கமெண்ட்டுக்கு கூட ரிப்ளை பண்ண மாட்டேறீங்களே, அப்படி என்ன தான் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கா நான் பதில் சொல்ல முடியல கமெண்ட்டில், அதனால் ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் மார்னிங் 5 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். கீழே கிச்சனும் ஹால் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேலே தான் 2 பெட்ரூமும் இருக்குது. மேலே 2 பேரையும் எழுப்பணும். ஆக்சுவலாக 7 மணிக்கு தான் எழுப்புவேன். ஏன் அப்படின்னா அவனை விக்னேஷ் 10th எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் ரொம்ப டயர்டாகிடுறான். அதனால் 7 o'clock மெதுவாக எழுப்புறது. அதே மாதிரி பிள்ளைங்கள மிரட்டுறது அந்த மாதிரிலாம் எழுப்ப மாட்டேன். மேக்ஸிமம் மெதுவாக தான் எழுப்ப பார்ப்பேன். ஏன்னா காலையிலே பதட்டத்தோடு குழந்தைங்கள எழுப்பினா அந்த குழந்தைங்க அன்றைக்கி டே ஃபுல்லாக என்னவோ ஒரு கன்ஃபியூஸில் இருக்க மாதிரியும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்க மாதிரியே இருப்பாங்க. இது என்னோடய அம்மா என்னை இப்படி தான் எழுப்புவாங்க. மெதுவாக தான் எழுப்புவாங்க. அதே மாதிரி கத்திலாம் எழுப்பவே மாட்டாங்க. இது வரைக்கும் ஒரு எக்ஸாம்னா கூட மார்னிங்கில் எழுப்பவே மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் வீட்டில். அந்தளவுக்கு தான் அம்மா வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய அம்மா பழக்கமே அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த குழந்தைங்கள அப்படி தான் பண்ணுவேன். அது தேவேஷ்க்கு கொஞ்சம் நேரம் கையை பிடிச்சி எதனா கொஞ்சிட்ருக்கணும். அதுவும் இல்லாமல் எதனா ஒன்று தூக்கத்தில் பேசிகிட்டே இருப்பான். எதனா ஒன்று பதில் நம்ம சொல்லணும். 2 பேரையும் எழுப்பி தண்ணி குடிக்க வச்சு எழுப்பிட்டுருவேன். ஏன்னா உடனே டேரெக்டாக டீ குடித்தா வயிறு இதுவாகாது. ப்ரஷ் பண்ணுறான்னா பண்ண மாட்டானுங்க எப்படியும். அதனால் சரி கொஞ்சம் ஏஜுக்கு அப்புறம் அவனுங்களே தெரிய போகுது அப்படின்ட்டு நான் தண்ணி கொடுத்துட்றது. பெட்ஷீட் பெரியவன் மடித்து வச்சுருவான். சின்னவன் கொஞ்சம் மடிக்க மாட்டான். சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அது பண்ணுறது. அவருக்கு மார்னிங் ஸ்கூல் போகணுன்றதாலே கொஞ்சம் கஷ்டம் தேவேஷ்க்கு. விக்னேஷ் ரொம்ப ஆப்போசிட். ஸ்கூல் லீவ் போடணுன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் பெரியவனை வளர்த்ததே எனக்கு தெரியல. சின்னவன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. காலையில் 5 மணிக்கே எழுந்துருவேன். எழுந்துட்டு அரிசி எல்லாம் ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நான் எப்பயுமே சாதம் குக்கரில் வச்சதே கிடையாது இது வரைக்கும். எங்களுக்கு பிடிக்காது. அதை வடித்து சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒலை வச்சுட்டு ஒரு பக்கம் டீ வச்சுட்டு நான் அப்படியே சைட் பை சைடாக அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். டீயும் குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே இவனுங்களை எழுப்புறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் லஞ்சு ஃபுல்லாக முடிச்சு வச்சுருப்பேன். ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு, அடுத்து சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கும் ரெடி பண்ணிவிடுவேன். அடுத்து டிஃபனுக்கு தொட்டுக்கிறதும் சைட் டிஷ் ரெடி பண்ணிவிடுவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு 7 o'clock இவனுங்களை எழுப்புவேன். 5 o'clock எழுந்தேன்னா 7 o'clockல எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவனுங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் டிஃபன் ஊற்றுவேன். மற்றபடி எல்லா வேலையும் இங்கே முடிச்சிடுவேன். எனக்கு ஏன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக கொஞ்சம் எழுந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பதட்டமாக எனக்கு செய்கிறது ரொம்பவே அன்றைக்கி டே ஃபுல்லாக என்னை பிஸி ஆக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எனக்கு குக்கிங் ரிலாக்ஸாக செய்யணும். ரொம்ப பதட்டம் இல்லாமல் செய்யணும். அதனால் மார்னிங்கே எழுந்திரிச்சிருவேன். 2 பேருமே தோசை நல்லா கிறிஸ்பியாக மெல்லிஸாக சாப்பிடணும். பேப்பர் ரோஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் பேப்பர் ரோஸ் தான் பெரும்பாலும். உளுத்தம்பருப்பு நல்லா நிறைய போட்டுட்டோன்னா சாப்பிட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்டிடுவேன். இது எப்படி ஆட்டினேன்னா 3க்கு 1 பங்கு உளுந்து அந்த மாதிரி போட்டேன். இதுக்கு மீல் மேக்கர் போட்டு நான் கறி குழம்பு ஸ்டைலில் அப்படி செஞ்சேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 2 பேருமே சாப்பிட்ருவாங்க, சமத்தாக சாப்பிட்ருவாங்க. ஒரு ஆள் கிட்டே இருக்கணும்லாம் இல்லை. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே நான் லஞ்செலாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன் 2 பேருக்கும். உங்கள் டே எப்படி போகும், நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, உங்களுடைய ஒர்க்கு எப்போ முடியுன்றது நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. 2 பேருமே அவங்களே ரெடி ஆகிடுவாங்க. யாரும் ரெடி பண்ணணும்லாம் இல்லை. இந்த ஐடி கார்டு எவ்வளோ இடம் இருந்தாலும் அந்த ஊஞ்சலில் மாட்டி வச்சா தான் இவனுங்களுக்கு அது ஒரு திருப்தி. அதனால் நானும் எதுவுமே சொல்கிறதில்ல. 2 பேருமே ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. நானுமே தலை சீவியாச்சு. தலை சீவிட்டு ஹெல்மெட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டு வேலைன்றது ரொம்ப சுலபம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலை தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். அதாவது என்னை பற்றி இன்ன வரைக்கும் என்னால் யோசிக்கவே முடியல. எனக்கு பிடிச்சது என்னன்னு கூட மறந்து போச்சு. அந்த அளவுக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு என்ன தான் யோசிக்கிறேன்னே எனக்கே தெரியல. ஆக மொத்தம் ஃபுல்லாக வீட்டை சுற்றியும்
பசங்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டில் போயிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்றது வந்து சொல்லுங்கள். இந்த விலாக் ஃபுல்லாக பார்த்துட்டு இது வந்து நீங்களும் இப்படி தான் இருக்கீங்களா, இல்லை இப்படி தான் லைஃப் என்ன மாதிரி ஓட்டுறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடி வடிவேல் காமெடி தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும். எவ்வளோ அடித்து கேட்டாலும் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் சொல்லணும். வீட்டில் வேலை செய்கிறோன்னெலாம் சொல்லவே கூடாது. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு மட்டும்தான் தோணும். ஸோ இது காமெடியாக இருக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மெயினாக மற்றவங்களுக்கு தெரியலனா கூட போய் போகுது. வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளும் எவ்வளோ கூட சேர்ந்து கஷ்டப்படுறோன்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வீட்டு வேலைன்றது சாதாரணம் கிடையாது. ஒரு நாள் செஞ்சு பார்த்தா தான் அதோட கஷ்டம் வந்து தெரியுங்க. ஜாலியாக இருக்கவங்க இருக்காங்க. அதை வந்து நான் கம்பேர் பண்ணவே இல்லை. ஆனால் என்ன மாதிரியும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா உள் ரோட்டில் ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம் மெயின் ரோடுக்கு எங்கள் வீட்டில் இருந்து. அவ்வளோதான், மெயின் ரோடு வந்தாச்சு. மெயின் ரோடு பார்த்திங்கன்னா, எப்பா எங்கே தான்ப்பா போகிறீங்க இப்படி 8 மணிக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சிட்டியில் எல்லாருமே ஜாப் போகிறவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ மணி 8 மணிக்கு ஆரம்பித்தா 9:30 வரைக்கும் எப்பயுமே டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிக்னல் கிராஸ் பண்ணி நம்ம போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாச்சும் எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா லைனாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தவறி கூட கிராஸ் பண்ணிட முடியாது. டக்குன்னு அடித்து தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரிஸ்க்கு தான் உண்மையாகவே. அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக நகர்ந்து போய் தான் நம்ம வந்து ரோடை வந்து கிராஸ் பண்ணணும். அவ்வளோ இதுவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து பைபாஸ் ரோடு. என்ன தான் பண்ணாலும் அங்கே பாருங்கள், இண்டிகேட்டர்லாம் போட மாட்டாங்க. அவங்க கையை வச்சு தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணணும், மிரர் எதுக்கு யூஸ் பண்ணணும் கூட தெரியாமல் சிலர் எவ்வளோ பேர் வண்டி ஓட்டுவாங்க. என்ன சக்தி உனக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்பீங்க. கண்டிப்பாக லைசன்ஸ்லாம் எனக்கு இருக்குதுங்க. நான் 8th வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ இது டிராஃபிக்னாலும் ஓட்டிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறது கொஞ்சம் பயந்து பயந்து தான் ஓட்டுற மாதிரி வரும். வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 13 கிலோமீட்டர் ஆகும். அதாவது 13 கிலோமீட்டர். போக 13, வர 13. ஆக மொத்தம் 26 கிலோமீட்டர் ஆகும். ஸோ போயிட்டு வரவே கிட்டத்தட்ட ஒரு 50 மினிட்ஸ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இப்போ பசங்க வேறு நல்லா வளர்ந்துட்டாங்க. 2 பேரையும் வந்து உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஃப்ரண்ட்டில் 2 பேகு, விக்னேஷ், தேவேஷ் உட்காந்துட்டு நம்ம போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடும். திரும்ப நான் வீட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வலிக்கும். ரொம்ப வளர்ந்துட்டாங்க இல்லையா பிள்ளைங்க. பட் ஆனாலும் என்ன பண்ணுறது, நமக்கு இன்னும் வேன் வைக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் அந்தளவுக்கு வருமானம் இல்லை. ஸோ அதனால் நம்ம தான் இது பண்ணி ஆகணும். அவ்வளோதான், ஸ்கூல் வந்தாச்சு. தேவேஷ்க்கு பேக் மாட்டி விட்டாச்சு. விக்னேஷும் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், பாய் சொல்லிவிட்டு நல்லா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கிளம்பிடுவேன். அவ்வளோதான், வீட்டுக்கும் வந்துட்டேன். நான் திரும்ப வரும்போது எடுக்கலை. ஏன் அப்படின்னா போகும்போது விக்னேஷ் வந்து வீடியோ எடுத்தான். வரும்போது நான் சிங்கிளாக தானே வந்தேன். ஸோ முடியல. அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அடுத்து என்னுடைய வேலை ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸ்கூலுக்கு கிளம்பும்போதே நான் வாஷிங் மிஷினில் துணி போட்டு போயிருந்தேன். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாஷிங் மிஷினில் இருக்க துணியெல்லாம் வந்து காய போட்டுருவேன். கொடி வந்து உள்ளே தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்க துணியெல்லாம் வந்து உள்ளே காய போட்டுருவேன். கொஞ்சம் மொத்தமாக இருக்க துணி மட்டும்தான் நான் வெளியே காய போடுவேன். துணி காய போடுற கொடி உள்ளே ஏன் வச்சோம் அப்படின்னா, மழை டைமில் எங்களால் வெளியே வந்து காய போட முடியாது ஒன்று. இன்னொன்று, எங்களுக்கு டே ஃபுல்லாக எதனா ஒரு வேலை இருக்கும். குழந்தைங்கள பிக் பண்ணணும், திரும்ப கூப்பிட்டு வரணும், எதனா ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குன்றதால ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் ரிலாக்ஸாக படுக்கணுன்னா, ஒரு 5 நிமிஷம் படுக்கணுன்னா கூட நிம்மதியாக படுக்கணும் இல்லையா? அதனால் உள்ளே போட்டுருவோம். மழை வந்தாலும் நான் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளே இருக்கும். ரொம்ப மெலிசாக இருக்க துணி மட்டும் தான் போடுவேன். மொத்தமாக இருக்க துணி மட்டும் இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி பால்கனியில் போட்டுருவேன். நம்ம வீட்டில் கொடி வந்து நல்லா தாராளமாக இருக்கும். ஒரு 4 டைம் கூட நம்ம மிஷின் போடலாம். அந்த அளவுக்கு தான் கொடி வந்து தாராளமாக போட்டிருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் காய போட்டுட்டு நானும் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட வந்தாச்சு. தோசை ஊற்றிட்டேன். எனக்கு ஒரு தோசை தான் காலையில் சாப்பிடுவேன். ஆனால் ஒரு தோசைக்கு ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெயை போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஒரு திருப்தி. அதிகமாக எனக்கு ஃபுட்டு இறங்காது. பட் ஆனால் இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா இறங்கும். ஒரு தோசை போட்டு கூடவே தொட்டுக்க மீல் மேக்கர் கிரேவி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்மளுடைய டிஃபனு. கையோட சிலிண்டர் வந்து நான் கீழே வந்து மூடிடுவேன். ஏன்னா அது டேஞ்சர் நமக்கு.
ஒரு தோசையை உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துட்டு அடுத்து கடைக்கு கிளம்பணும். இப்போ மணி 10 ஆயிடுச்சு. காலையில் 5 மணிலேருந்து குழந்தைங்கள விட்டுட்டு வீட்டு வேலை கொஞ்சம் முடிச்சுட்டு 10 மணி ஆனதும் ரெடியாகி போயிட்டு ஷாப்பை ஓப்பன் பண்ணணும். ஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு அதை கடைலாம் க்ளீன் பண்ணணும். கடை எப்படி போகுதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓரளவுக்கு பிக்கப் ஆகுதுங்க. ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து உள்ளன்றதால இன்னும் டெவலப் ஆகாத ஏரியான்றதால கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. பட் ஆனால் ஒரு நாளைக்கு எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல போகுது. மாவும் ஆட்டுறாங்க வந்து கூடவே இட்லி மாவும் சேல்ஸ் ஆகுது. எல்லா கடையை விட நான் ஒரு 5 ரூபா கம்மியாக தான் கொடுக்குறேன் மாவு. அதே மாதிரி 1 கிலோ எவ்வளோ ஆட்டுறீங்கன்னு கேட்டிங்க. 1 கிலோ இட்லி மாவு ஆட்டி கொடுக்க 10 ரூபா தான் வாங்குகிறோம். 10 ரூபாயில் என்ன வாங்கிட முடியும்? ஆனால் 1 கிலோ மாவு நான் ஆட்டி கொடுக்குறேன். நிறைய பேர் வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாவு பாக்கெட் ஒரு நாளைக்கு 20 பாக்கெட் போடுவேன். மேக்ஸிமம் வந்து விற்றுரும், எப்படியும் விற்றுரும். காலையிலே நிறைய பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து நைட்டுக்கு மீதி ஒரு 6 பாக்கெட் ரெகுலராக வாங்குறவங்க வருவாங்க. அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காலையிலே வந்து மாவாட்ட வந்துட்டாங்க. ஊற வச்சு கொண்டு வந்துடுவாங்க. நம்ம அதை அரைச்சி கொடுக்கணும். நமக்கு இதுக்குள்ளே ரெகுலர் கஸ்டமரும் இருக்காங்க. ஒரு நாள் விட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. போதும், இதை விட நமக்கு என்ன வேணும்? நம்ம வீட்லேயும் கிரைண்டரே தொடுறதில்ல. இப்போ இந்த மிஷின் வந்ததுலேருந்து கிரைண்டர்லேயே போடுறதில்ல. நானே இதிலே தான் அரைச்சிக்கிறது. இட்லிலாம் சூப்பராக தான் வருது உண்மையாகவே. அதுக்கப்புறம் மணி 12 ஆயிடுச்சு. 12 வரைக்கும் கடையை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்தாச்சு. மேடையும் க்ளீன் பண்ணிடணும். பாத்திரம் எல்லாமே கழுவி கவுக்க மணி 1:30 ஆகிடும். அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு உட்காரணும். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா கொத்தமல்லி துவையலும் தொட்டுக்கிறதுக்கு கஞ்சி வத்தல் ஒயிட் ரைஸ். தயிர் இருந்தது, எல்லாருக்கும் கோல்டுன்றதால தயிர் சாப்பிடல. நான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுன்றதால சாப்பிட்றதெல்லாம் நான் எடுக்கலை. காலையிலேருந்து இப்போ தாங்க எனக்கு ரிலாக்ஸே கிடைக்கும். அப்பாடா அப்படின்ட்டு இந்த ஊஞ்சலில் உட்காருவேன். இந்த ஊஞ்சலில் உட்காரும் போதெல்லாம் அப்பாடா அப்படின்ற ஒரு பெருமூச்சோடு தான் இந்த ஊஞ்சலில் உட்காருவேன். அப்படியே பொசிஷன் மாறும். ஃபஸ்ட்டு உட்காருவேன்னா அப்படியே சாய்வேன்னா திரும்ப அப்படியே படுத்துருவேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா தூங்கிடுவேன். உண்மையாகவே எனக்கு இதில் படுத்து ஒரு 10 நிமிஷம் இதில் ஆடினாலே அப்படியே தூங்கிடுவேன். அவ்வளோதான். தூங்கி எழுந்தாச்சு. அலாரம் வச்சுருவேன் கூப்பிட்டு வர்றதுக்கு. டக்குன்னு அலாரம் அடித்ததும் எந்திரிச்சு ஓடி போய் தேவேஷை கூப்பிட்டு வந்துடுவேன். தேவேஷுக்கு 3:30க்கு விடுவாங்க. இப்போ வந்து நம்ம 3:30க்கு வந்து தேவேஷை விட்டுருவாங்க. அடுத்து வந்து 5:30க்கு வந்து விக்னேஷை கூட்டின்னு வரணும். ஏன்னா விக்னேஷ் வந்து 10th. ஸோ ஸ்பெஷல் கிளாஸுன்றதால திரும்ப ஒரு டைம் வந்து நம்ம போகணும். ஸோ அதனால தான் நான் வந்து தேவேஷ் கூப்பிட போகும்போது எடுக்கலை. இப்போ கூட்டிட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு தேவேஷை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டேன்ட்டு ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, அவனை உட்கார வச்சுட்டு ரிலாக்ஸாக எதனா அவனை சாப்பிட வச்சுட்டு அடுத்த டைம் திரும்பவும் ஓடணும் ஸ்கூலுக்கு. என்னோடய டேவே இப்படி தாங்க ரொம்ப பிஸியாக போகும். இந்த பில்டிங் நாங்கள் எப்போயுமே இதை பார்த்து ஒரு சிரிப்பாக சிரிச்சிட்டு தான் போவோம். ஏன் அப்படின்னா பில்டிங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து தான் இப்போ தனி வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்பார்ட்மெண்ட் பார்க்க தாங்க அழகு, அதில் சந்தோஷமே இருக்காது. நமக்குன்னு ஒரு தனி வீடு, ஒரே ஒரு ரூம் இருந்தாலும் அதில் இருக்க சந்தோஷம் தனி தான். அப்பார்ட்மெண்ட் தயவு செய்து வாங்காதீங்க. நான் அப்பார்ட்மெண்ட்டில் பட்ட கஷ்டம்லாம் கண்டிப்பாக என்னோடய ஹோம் டூர் போடும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது விக்னேஷையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்துட்டு இன்றைக்கி காஃபி கேட்டாங்க. மேக்ஸிமம் டீ தானே போடுவேன், இன்றைக்கி காஃபி வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் காஃபி பவுடர் நான் மொத்தமாக வாங்க மாட்டேன். 2 ரூபி பேக்கெட்டாக அப்படி வாங்கி வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 2 ரூபா பேக்கெட்டாக வாங்கும்போது அது கட்டாமல் நல்லா இருக்கும். நம்ம வேணும்னும் போது ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நிறைய பெரிய பெரிய பேக்கெட்டாக வாங்கி வச்சு கட்டிக்கும். அது காஃபி போடுறதுக்கு முடியாது, ரொம்ப வீணாக போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி 2 பேரும் குடிச்சிட்டாங்க. நானுமே அப்படி இவங்களோடய சேர்ந்து குடிச்சிடுவேன். ஏன்னா அடுத்து திரும்பவும் போய் ஷாப் ஓப்பன் பண்ணணும். 5 மணிக்கு ஓப்பன் பண்ணணும். காஃபி குடிச்சிட்டு ஷாப்புக்கு வந்தாச்சு. ஷாப்புக்கு ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். இப்போ மணி 6 ஆகிடுச்சு. ஏன்னா விக்னேஷ் தேவேஷ்க்கு 2 டைமுக்கு இப்போ ஸ்கூல் போகிறதால இன்னும் லேட் ஆகுது. ஆக்சுவலாக மணி 5 மணிக்கே கடை வந்து ஓப்பன் பண்ண முடியல. மணி 6 ஆகிடுச்சு. இப்போ 6லேருந்து 8 மணி வரைக்கும் இங்கே ஷாப்பில் உட்காரணும். ஷாப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு விக்னேஷ் வந்ததும் விக்னேஷை கொண்டு வந்து நம்ம கடையில் உட்கார வச்சுட்டு திரும்ப நான் போயிட்டு சப்பாத்தி தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். சப்பாத்தி மாவு காஃபி குடிக்கும்போதே நான் பிசைஞ்சு வச்சுட்டேன்.
சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா சப்பாத்தி மாவு கூட 2 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து சுடுதண்ணி வச்சு நல்லா பிசைங்க. கண்டிப்பாக பர்ஃபெக்டாக சூப்பராக சாஃப்டாக வருங்க. மாவு ரெடி பண்ணுறதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை, ரொம்ப லென்த்தியாக போகுதுன்றதால நான் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி டே இன் மை லைஃப் மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன், அதனால தான் எதுவும் இது பண்ணல. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி தான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருந்தேன். இப்போ எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். இது வந்து 2 நாள் ஆனாலும் இந்த சப்பாத்தி ஹார்டே ஆகாது. பாருங்கள், எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் ஆகுது பாருங்கள். அவ்வளோ அழகாக சூப்பராக உப்பி வரும். செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. வெறும் சப்பாத்தியாகவே சாப்பிட்றலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எங்கள் வீட்டில் டெய்லி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா கூட நல்லா விரும்பி உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நானே வெறும் வாயிலே உட்காந்து சுடும்போதே சாப்பிட்ருவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிச்சுன்னு தான் நினச்சிட்டிங்க. அடுத்து கடைக்கு வந்துட்டு இந்த மிஷினை வாஷ் பண்ணணும். நம்ம வீட்டில் கிரைண்டரில் மாவாட்டினா கிரைண்டரை வாஷ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு முறை மாவாட்டும் போதும் மேலாவாக எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அடுத்தது நைட்டில் டீப்பாக வாஷ் பண்ணி வைக்கணும். அப்படி வாஷ் பண்ணல அப்படின்னா இந்த பிளேடில் போயிட்டு நல்லா கட்டி கட்டி இப்படி நின்றுடும். ஸோ மிஷினே நமக்கு வந்து ஓடாது, இந்த கிரைண்ட் பண்ணி தராது. அதனால் ஒவ்வொரு நாளும் நைட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஷாப் மூடும்போது இதை நல்லா டீப்பாக வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். இல்லைன்னா அடுத்த நாள் நம்ம மாவாட்ட முடியாது, ஸ்மெல் வந்துடும். இதை வாஷ் பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் ஆகிடும். ஸோ அதை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வீட்டில் போய் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு படுக்கணும். இவ்வளோ வேலையும் முடிக்கிறதுக்கு மணி 10:30 ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே vlog முடிஞ்சது. எல்லோரும் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான், நாங்கள் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு தூங்க போகிறோம். அடுத்த நாள் திரும்ப இதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் படுப்பேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய், குட் நைட்.